நம்ம சிவன் தந்தையை வணங்கும்போது நம்ம நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ரொம்ப பொறுமையை நம்ம கடைப்பிடிக்கணுங்க. சிவன் தந்தையை வணங்குறது அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது. எல்லாருமே சிவன் தந்தையை வணங்கலாமான்னா எல்லாரும் வணங்கலாம். ஆனால் எல்லாருமே அவரை நீடித்து வணங்கி அவரை உணர்றாங்களான்னு கேட்டிங்கன்னா அது சில பேர்கள் மட்டும்தான். சிவனை வணங்குறதுக்கும் சிவன் தந்தையோட அனுமதியும் அவருடைய அன்பும் அவருடைய அனுகிரகமும் நமக்கு இருக்கணும். ஏதோ நானும் சிவன் கோயிலுக்கு போகிறேன், சிவனை வணங்குறேன் அப்படின்னு இல்லாமல் ஆத்மார்த்தமாக நம்ம சிவன் தந்தையை நம்ம ஆத்மார்த்தமாக வச்சு கும்பிட்டு அவரை நம்ம முழுமையாக ஏற்றுக்கும் போது தான் நமக்கு அந்த ஒரு தெளிவே நமக்கு கிடைக்கும். நம்ம எல்லாமே உணர்ந்துப்போம். அந்த ஞானமும் நமக்கு பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க. சிவன் தந்தையை நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அமைதியாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், நிம்மதியை நமக்கு கடைப்பிடிக்கிறதுக்கு சிவன் தந்தையே நமக்கு அருள் செய்வார். நமக்கு யார் என்ன கெடுதல் செஞ்சாலும், யார் நம்மளை என்ன ஏசி பேசினாலும் சரிங்க, எல்லாமே நம்ம சிவன் தந்தைக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம சிவனேன்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சிவனேன்னு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது அவங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு சந்நியாசமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருந்தாலும் சரிங்க, அதில் எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம எல்லாத்துலேயுமே அமைதியை காணலாம். சிவன் தந்தை நமக்கு அவ்வளோ ஒரு ஒளிமயமாக இருப்பார். அவர் நினைக்கும் போதே நம்ம வாழ்க்கை ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். நமக்கு நல்லா புரிய வரும், யார் நமக்கு கெடுதல் செய்கிறாங்க, யார் நமக்கு நல்லது செய்கிறாங்க. இவன் நம்ம எதிர்க்க முன்னாடி நின்று பேசக்கூடியவன் நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறான், நமக்கு கெடுதல் நினைக்கிறானா, நல்லது நினைக்கிறானா, இது எல்லாமே தெளிவாக நமக்கு புரியுங்க. சிவன் தந்தை நம்ம வணங்குறது ரொம்ப அற்புதமான விஷயம். அவரை நம்ம ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கிறது ரொம்ப ஒரு பிரார்த்தம் இருந்தால் மட்டுமே சிவன் தந்தை நம்ம முழுமையாக ஏற்றுக்க முடியும். நானும் சிவனை வணங்குறேன்னு புரியாமல் அறியாமல் தெரியாமல் பல பேருக்கு நம்ம கெடுதல் யாரோ செஞ்சிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் சிவன் பக்தர்களாக ஆக முடியாது. யார் ஒருவர் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம நேர்மையான பாதையில் சிவனை நம்பி வாழ்கிறாங்களோ அவங்க தாங்க சிவன் பக்தர்கள். அவங்களுடைய வாழ்க்கை மொத்தமே சிவன் தந்தையே பார்த்துப்பார். அவங்களுடைய பாவக்கணக்கு எல்லாமே சிவன் தந்தையே மாற்றி எழுதிடுவாருங்க. இன்னொரு பிறவியில் அவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கும் அவர் அருள் செய்வார். பிறவியே எடுக்காமல் அவங்க சிறப்பாக இருக்கிறதுக்கும் சிவன் தந்தையோட அருள் நிச்சயம்